இப்போது நாம் இருப்பது இலங்கையின் குட்டி இங்கிலாந்து என்று அழைக்கப்படுகின்ற நுவரெலியாவின் அம்பேவல பாட்பண்ணையில் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நாம் ருசித்து ரசித்து அருந்துகின்ற அற்புதமான அந்த தேநீருக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள்தான். இவர்களில் இருந்து பெறப்படுகின்ற அந்த பாலில் இருந்துதான் குறிப்பிட்ட பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த பால் பவுடர்களாக மாற்றப்பட்டு நாம் தினமும் அருந்துகின்ற தேநீருக்கு பயன்படுத்துகின்றோம். டீ பிரியர்களுக்கு மிகவும் அற்புதமாக அல்லது ஒரு வசந்த பொருளாக பார்க்கப்படுகின்ற இந்த பால் உற்பத்தி மிகவும் அற்புதமான இடத்திலே பண்ணை செய்யப்பட்டு வளர்க்கப்படுவதை நாம் நுவரெலியாவிலே அவதானித்தோம். அற்புதமான ஒரு பிரதேசத்திலே அம்பேவலையிலே இந்த பால் பண்ணை மிகவும் ஆரோக்கியமான முறையில், அழகான முறையில், நேர்த்தியான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இங்கு வளர்க்கப்படுகின்ற மாடுகள் அவைகளை காணுகின்ற போது மிகவும் நேர்த்தியான முறையில் வளர்க்கப்படுவதையும் தூய்மையான நிலையிலே அவைகள் பராமரிக்கப்படுவதையும் காணுகின்ற போது மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. குறித்த மாடுகளுக்கு எவ்விதமான நோய்களும் தொற்றிவிடாமல், அவர்களுக்கு எவ்விதமான பாதிப்புகளும் வந்துவிடாமல், மாடுகள் குறித்த இடத்திலே சூடான நிலையில் கூட, நுவரெலியா என்றாலே குளிரான பிரதேசம்தான், அவைகள் மாடுகள் சூடான நிலைக்கு தள்ளப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும், அங்கிருக்கின்ற கழிவுகள் துர்நாற்றங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் விசேடமான மின்விசிறிகள் கூட அமைக்கப்பட்டு மிகவும் நேர்த்தியான முறையிலே மாடுகள் வளர்க்கப்படுகின்றன. இங்கிருக்கின்ற மாடுகள் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்ற என்பதற்கு சாட்சிதான் அந்த மாடுகள் கறவை செய்யப்படுகின்ற அதனுடைய மடிகளை பார்க்கின்ற போது மிகவும் பாரிய அளவிலே வளர்ச்சி அடைந்து தினமும் பல லிட்டர் கணக்கிலே பாலை பெறக்கூடிய ஒரு தன்மையை அந்த மாடுகள் உருவாக்கி இருக்கின்றன. அவற்றை உருவாக்கி இருக்கின்றவர்கள் வளர்க்கின்றவர்கள் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அண்மையிலே நாங்கள் காத்தான்குடியிலே இருந்து மிகவும் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற பஜாஜ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸின் ஊடாக நுவரெலியா பிரதேசத்துக்கு மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தின் போது அம்பேவலை பாமையும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை சுற்றுலா குழுவினர் ஏற்பாடு செய்து தந்தார்கள். அப்போது நாம் எமது சுற்றுலா குழுவினரை குறித்த பண்ணைக்கு அழைத்து சென்றிருந்தோம். அங்கே மிகவும் நேர்த்தியாக அழகாக முறையிலே வளர்க்கப்படுகின்ற இந்த மாடுகள் பார்க்கின்ற போது மிகவும் மனதுக்கு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த மாடுகளிலே இருக்கின்ற குறித்த ஊத்தைகள், அதாவது கழிவுகளை கூட அகற்றுவதற்கான சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டு அவைகள் எவ்வாறு தூய்மைப்படுத்தப்படுகின்ற, மாடுகள் எந்நேரமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதையும் விட குறித்த மாடுகள் தாங்கள் உணவை அருந்துவிட்டு நீரை அருந்துவிட்டு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த குறித்த இடத்திலே போய் மனிதர்களைப் போல, ஆறறிவு ஜீவன்களைப் போல படுத்துக் கொள்வதையும் உறங்கிக் கொள்வதையும் காணும் போது எவ்வளவு நேர்த்தியாக இவற்றை வளர்த்திருக்கின்றார்கள் என்பது கூட அங்கு புலனாகிறது. ஆக அம்பேவல பாம் ஒரு அற்புதமான இடம். நாம் தினமும் அருந்துகின்ற பால் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த இடத்தை நீங்களும் சென்று பார்வையிடலாம். இவ்வாறான சுற்றுலாக்களுக்கு கூடாக செல்லுகின்ற போது குறித்த இடங்களை நாம் கண்டுகொள்ளக்கூடிய வாய்ப்பு எமக்கு கிடைக்கிறது. அந்த வகையிலே நாம் இப்போது எமது உறவுகளுக்காக அம்பேவல ஃபார்மில் இருந்து நேரடியான காட்சிகளை தந்திருந்தோம்.